நாம சாதனமா போறோமே, ஒரு டீ கடையில போயிட்டு எனக்கு ஒரு ஹதீஸ் சொல்லுங்க, டீ கடையில கொடுப்பாரா? சரி, இன்னொரு இடத்துல கண்டக்டர் கிட்ட போறோம், எனக்கு ஒரு ஹதீஸ் சொல்லுங்க, குர்ஆனை கொடுங்க அப்படின்னு சொன்னா கொடுத்துருவாரா? நல்லா சிந்தித்து பாருங்க. எங்க கிடைக்குமோ அங்கதான் கேட்கணும், எதை எங்க வாங்கணுமோ அங்கதான் வாங்கணும். அல்லாஹ்வுக்கு பிடித்தது பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலில் தினமும் அல்லாஹ்வின் செய்திகளானது மக்களிடம் கூறப்படுகிறது. அந்த இடத்தில் நாம் என்ன நினைச்சிட்டு இருக்க கூடாது, அந்த வாகனம் அல்லது அந்த படிப்பு இல்ல அந்த தொழில், அதை இங்க நினைக்க கூடாது. டீ கடையில போய் ஒரு ஹதீஸை கேட்ட மாதிரி இல்ல குர்ஆன் வசனத்தை சொல்லுங்கன்னு சொன்ன மாதிரி இங்கே வந்தா நம்ம எதை சிந்திக்கணும்? குர்ஆனுடைய சிந்தனைகள் என்ன, ஹதீஸ்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இதை நாம் புரிந்து கொள்ளாமல் போனோம் என்று சொன்னால் நாம் யாரு? நஷ்டவாளி தான். அப்ப நான் காலையில எடுத்து வைக்கிற பள்ளிவாசலுக்கு அதை ஹிஜ்ரத் மாதிரி நினைக்க கூடாது. போனா திரும்பி வீட்டுக்கு வந்துடலாம், அதை சந்தோஷமா நினைக்கிறோம். இங்கிருந்து போனமே வரணும் அப்படி இல்லை, இங்கிருந்து போற நன்மை, இங்கிருந்து வரும்போது நன்மை. பள்ளியை நோக்கி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளுக்கும் நன்மையும் உண்டு. அதே போல் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அன்னாரின் குடும்பத்தார், அவருடைய சத்திய பாதையில் சென்ற சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபீன்கள், தாபீன்கள், மேலும் இந்த ஏகத்துவத்தின் பால் உயிர் மூச்சை வைத்துக் கொண்டிருக்கின்ற நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்துக் கொண்டவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். படைத்த இறைவன் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு தனித்தன்மையை கொடுத்திருக்கிறான். அந்த தன்மைகள் ஒரு சில நேரங்களில் நல்ல தன்மையாக பிரதிபலிக்கிறது, சில நேரங்களில் அந்த தன்மை சமுதாயத்தில் தீய தன்மையாக பிரதிபலிக்கிறது. அந்த தீய தன்மையின் காரணமாக சிலர் பாதிக்கவும் படுகின்றனர். அப்பொழுது இந்த உலக வாழ்க்கையை இவ்வளவுதானா என்று ஏதே ஒரு இடத்துல ஒரு மனிதன் வெறுத்து விடக்கூடிய ஒரு சில செயல்களை நாம் இந்த சமுதாயத்தில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை என்று சொன்னால் குர்ஆனிலே அதிகமான வார்த்தைகள் இருக்கிறது. அதில் குறிப்பிடத்தக்க வார்த்தை என்னவென்று சொன்னால் فَإِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرًا إِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرًا. கஷ்டத்துடனே எளிதானதும் இருக்கிறது, கஷ்டத்துடனே எளிதானதும் இருக்கிறது என்று படைத்த இறைவன் 2 முறை இந்த சமுதாயத்திற்காக தெல்ல தெளிவாக கூறுகிறான். கஷ்டப்படாம எதுவும் இருக்காது, உனக்கு எளிது ஒரு நன்மை இருக்குன்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். தொழுகை என்று எடுத்துக்கொண்டால் சிரமமாக இருந்தாலும் செய்தால் நன்மை, செய்யலைன்னா கேள்வி கேட்கப்படும். நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. எதை தேர்வு செய்வீர்கள் என்று போல படைத்த இறைவன் கேட்கிறான். கஷ்டத்துடன் என்னது இருக்கு, எளிதானது இருக்குது, ரெண்டையுமே கலந்துதான் வச்சிருக்கேன். உனக்கு நல்லதை மட்டுமே கொடுக்க முடியுமா? கஷ்டமும் படணும். இந்த உலக மக்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்க்கும்போது நாம் நினைத்தபடியே நடந்து விடுமா? அப்ப அதற்கேற்ற போல உங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும். இந்த மார்க்கமும் அதுதான் சொல்கிறது. அப்போ இது ஆண் பெண் என்று வித்தியாசமே கிடையாது, அனைவருக்குமே இது சமமாக போய்விடுகிறது. நல்லா சிந்தித்து பாருங்க. ஒரு ஆண் செய்யக்கூடிய வேலையை ஒரு பெண் செய்வாங்களா? அவங்களால முடியுமா? இப்படி நல்ல விவாதம் எல்லாம் கிடையாது. நன்மை விஷயத்தில் யார் வேணாலும் செய்யலாம். மார்க்கத்தில் அப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்திருக்கோம். அதுல குறிப்பாக இன்று நாம் பார்க்கக்கூடியது அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா. யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய புதல்வி. இவங்க எங்க இருந்தாங்கன்னு சொன்னா மக்கால இருந்தாங்க. மக்காவில் அவங்க கருவுற்று இருந்தார்கள். பிற்காலத்தில் அவர் என்ன பெயரோடு அழைக்கப்பட்டார்? அப்துல்லா பின் அஸ்ஸுபைர் ரலியல்லாஹு. இப்ப அப்துல்லா அவர்கள் ரலியல்லாஹு அவர்கள் கருவாக வயிற்றில் இருந்தார்கள். கரு முழுமையடைந்த நேரம்
அப்ப என்ன செய்யறாங்க இவங்க? இங்கிருந்து மக்காலிருந்து மதீனாவுக்கு செல்கிறார்கள். என்ன ஹிஜ்ரத் செய்கிறார்கள். இப்ப ஒரு கர்ப்பிணிய பெண் முழுமையாக கருவுற்றி பிரசவத்திற்கு தயாராக இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்காங்க. அதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்கும் நினைச்சு பாருங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம போகலாம், நடக்க வேண்டி இருக்கும். பயணம் என்பதே மிக கொடூரமா இருக்கும் பாலைவனத்தில். அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தேர்வு செய்து அவங்க மதீனாவுக்கு செல்கிறாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி அவர்கள் செல்லக்கூடியதை அவங்களே சொல்லியும் காட்டுறாங்க. இன்னைக்கு நம்முடைய நிலைமையை எடுத்துக்குவோமே, நாம ஹிஜ்ரத்தில் நினைக்கிறது நம்ம சாதனமா நினைக்கிற மாதிரி கிடையாது. இவங்க போற பல மைல் தூரம். நமக்கு எது ஹிஜ்ரத் மாதிரி தெரியும் தெரியுங்களா? பள்ளி வாசலுக்கும் வீட்டுக்கும் எவ்வளவு பெரிய ஹிஜ்ரத், மிக தொலைவாக இருக்கிறதே. சரி, ஒரு பொருள் இருக்கு, பள்ளி வாசல் ஒரு குப்பை, ஒரு சின்னதாக ஒன்று இருக்கு, அதை கொண்டு வெளியே போடணும். அவ்வளவுலாம் போட வேணாம், இதா ஜன்னல் இருக்கு அப்படி போடு, அந்த கொள்ளை இப்படி போடு, இந்த கொள்ளை அப்படி போடலாமா? விவாதம் இல்லை. நம்ம அப்படி ஒரு சில காலங்கள்லாம் இருந்துச்சு, சில இடமும் அந்த வேலை பழக்கங்கள் இருந்துச்சு. சரி, அவங்க போட்டு குப்பையை தானே போட்டாங்க, நான் பார்த்து கொண்டு தானே இருந்தேன், என் மீது என்ன குற்றம்? அப்படியே இருக்க முடியாது. மார்க்கம் அதற்கும் தடை விதிக்குது. நீ என்ன பண்ணக்கூடாது? தவறை பார்த்தால் அதை தவறு என்று சொல்ல வேண்டும். இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது நமக்கு இன்றைய காலகட்டம் எதெல்லாம் சிறப்பாக இல்லை. வாகனம் இல்லாமல் அவ்வளோ தூரம் போகிறது ரொம்ப கஷ்டம். ஒரு டீ ஷாப்ல போனாலும் ரொம்ப தூரம் போக வேண்டியதா இருக்கு. கடைக்கு போனாலும் மளிகை கடைக்கு ரொம்ப தூரம் போக வேண்டியதா இருக்கு. நடக்கவே கஷ்டமா இருக்கு. காலையிலேருந்து வேலை பார்த்துருக்கேன், ஜும்மா நாள் நிறைய வேலை, வீட்டை தூய்மை பண்ணியிருக்கோம். இதே நிலைமையில என்ன நடக்க முடியுமா? இதையெல்லாம் தாண்டி பள்ளிக்கு வேற போக வேண்டும். எப்படி அப்படின்னு ஒரு விவாத மேடை மனதுக்குள்ள ஓடி இருக்கு. இன்னைக்கு லீவு போட்டுருவோம், வீட்டில் தொழுவோம், தொழுக தானே போறோம், இப்படி என்று ஒரு நினைத்து கொண்டு ஒவ்வொரு காரியங்களை தள்ளி போடுறாங்க இல்லையா? ஆனால் இவங்க அப்படி கிடையாது. என்ன பண்ணாங்க? இந்த பெண்மணியானவங்க கர்ப்பமுற்று எப்படா பெண் குழந்தை பிறக்க போகுதுங்கிற சூழ்நிலையில கூட என்ன பண்ணியிருக்காங்க? பயணத்தை ஏற்றுக்கொண்டார்கள், ஹிஜ்ரத் செய்கிறார்கள். என்ன வேணா நடக்கலாம், போற இடத்துல பாதுகாப்பும் கூட இல்லாமல் போலாம். குழந்தைய வயிற்றில் சுமந்துட்டு கையில் ஒரு பாரத்தை சுமந்துட்டே போவோமா? லக்கேஜ் ஷார்ட்டாக்கு, லக்கேஜ் எப்படி இருக்கணும்? இழுத்துட்டே போற மாதிரி இருக்கணும். கீழே வீல் இருக்கா, பிடிமானம் எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்க்கல. குழந்தை வயிற்றில் சுமந்தவர்களாக செல்கிறார்கள். நம்ம ஆரம்ப கட்டத்திலே பெண்கள் அந்த பலவீனத்துக்கு பலவீனமாக குழந்தை பெற்று எடுக்கக்கூடிய செய்திகள்லாம் சொல்லி இருக்கும். அந்த சூழ்நிலை அவங்க சென்று கொண்டிருக்கும் போது போற வழியிலேயே கூபா என்கின்ற இடத்திலே குழந்தை பிறந்து விடுகிறது. யார் பிறக்கிறாங்க? அப்துல்லா பின் அஸ்-ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்து விடுகிறார்கள். மதீனாவுக்கு கூட இன்னும் போல, மக்காலிருந்து போற வழியிலே குழந்தை பிறந்து விடுகிறார்கள். இப்ப அந்த குழந்தையை கொண்டு போய் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் காமித்து அவருடைய மடியில் வைக்கிறாங்க. அவங்களை சந்திச்சுட்டாங்க, மடியில் அவங்க மடியில் இந்த குழந்தையை வைக்கிறாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் தெரியுமா? பேரித்தம்பலத்தை எடுத்து வாயில் மென்று அதில் உமிழ் நீர் இருக்கும் இல்லையா, அதை இவர்களுடைய வாயிலை என்ன பண்றாங்க? கொஞ்சம் வைத்து விடுறாங்க. அப்போ அந்த வாயிலை முதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உமிழ் நீர் தான் அந்த குழந்தையுடைய வயிற்றுக்கு சென்றது என்று அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா கூறுறாங்க. அதன் பிறகு என்ன பண்றாங்க? கொஞ்சம் பேரித்தம்பலத்தை பித்து மென்று அதை குழந்தையுடைய வாயில் வைக்கிறாங்க. அதுவும் போகிறது. பரக்கத் செய்து விடுவையா அல்லாஹ், இந்த குழந்தைக்கு பரக்கத் செய்யும் சொல்லி பிரார்த்தனை செய்யறாங்க. செய்த பிறகு அந்த குழந்தையின் வாயிலே உணவை வைக்கிறாங்க, அதுவும் வயிற்றுக்குள் போகிறது. அதற்கப்புறம் ஒரு செய்தியை சொல்றாங்க பாருங்க. இதற்காக பல பேர் என்ன பண்ணாங்க? மகிழ்ச்சி அடைந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் பரக்கத்து வேண்டும் என்று துஆ செஞ்சிருக்காங்களே, அதற்கு ஒரு மகிழ்ச்சி. அப்துல்லா தான் இஸ்லாத்தில் பிறந்த முதல் குழந்தை ஆவார். மிகப்பெரிய போராட்டம். இஸ்லாத்துக்கு வரணுமா வரக்கூடாதுன்னு பல பேத்துக்குள்ளார ஒரு போராட்டம் இருக்கு. இஸ்லாம் அப்பொழுதுதான் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது, வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. அதிலே பிறந்த முதல் குழந்தை யாரு? அப்துல்லா பின் அஸ்-ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு.
மக்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க, இவர் தான் முதல் குழந்தை. ஆகவே முஸ்லிம்கள் அவர்கள் பிறந்ததற்காக மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்க, என்ன விமர்சனம் வச்சிருந்தாங்க, ஒரு விமர்சனம் வச்சிருந்தாங்க இவர்கள் மீது. யூதர்கள் ஒரு விமர்சனம் வச்சாங்க, யூதர்கள் உங்களுக்கு சூனியமே வைக்கப்பட்டுள்ளது, ஆகவே உங்களுக்கு இனிமேல் குழந்தையே பிறக்காது என்று இவர்களை பார்த்து சொல்லியிருந்தாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து, உங்களுக்கு நாங்கள் சூனியம் வச்சுட்டோம், உங்களுக்கு வைக்கப்பட்டுள்ளது, அதனால உங்களுக்கு என்ன குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னீங்களே, இஸ்லாத்தின் முதல் குழந்தை பிறந்து விட்டது என்பதை தெளிவாக சொல்றாங்க. அப்ப இங்கேதான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்பேற்பட்ட ஒரு ஹிஜ்ரத் இது! பல சிரமங்களுக்கு இடையிலே தண்ணீர் குடிக்க கிடைக்காம பல நடைபயணங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். ஒரு ஆணுக்கு நிகராக ஒரு பெண் ஒரு காரியத்தை செய்து என்றால் இன்னைக்கு ஒரு உலக சாதனையில வந்துடும். ஒரு ஆணுக்கு நிகராக ஒரு பெண் ஒரு வேலையை ஒரு டிரைவர் ஆயிட்டாங்க, உடனே என்ன செய்வாங்க, வீடியோ எடுத்து போடுவாங்க, பாத்தீங்களா முதல் பெண் டிரைவர், ஆட்டோ ஓட்டுறாங்க, பஸ் ஓட்டுறாங்க, இந்த ஊரிலே இந்த வாகனத்தை இயக்கியிருக்காங்க, முதல் பைலட், முதல் விண்வெளிக்கு சென்ற பெண்மணி, இப்படின்னு பெண்களை என்ன செய்வாங்க, தியாகம் செய்ததை சொல்லுவாங்க. ஆனால் இந்த தியாகத்தை எல்லாம் யார் சொல்வது? இஸ்லாமிய மார்க்கத்தில் இப்பேற்பட்ட தியாகத்தை எல்லாம் யார் சொல்வது என்று சொன்னால் நாம தான் சொல்லணும். அதற்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அப்ப நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த செய்தி எங்கே கிடைக்கும்? நாம சாதனமா போறமே, ஒரு டீ கடையில போயிட்டு எனக்கு ஒரு ஹதீஸ் சொல்லுங்க, டீ கடையில கொடுப்பாரா? சரி, இன்னொரு இடத்துல கண்டக்டர் கிட்ட போறோம், எனக்கு ஒரு ஹதீஸ் சொல்லுங்க, குர்ஆனை கொடுங்க அப்படின்னு சொன்னா கொடுத்துருவாரா? நல்லா சிந்தித்து பாருங்க, எங்க கிடைக்குமோ அங்கதான் கேட்கணும், எதை எங்க வாங்கணுமோ அங்கதான் வாங்கணும். அல்லாஹ்வுக்கு பிடித்தது பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலில் தினமும் அல்லாஹ்வின் செய்திகளானது மக்களிடம் கூறப்படுகிறது. அந்த இடத்தில் நாம் என்ன நினைச்சிட்டு இருக்க கூடாது, அந்த வாகனம் அல்லது அந்த படிப்பு இல்ல அந்த தொழில், அதை இங்க நினைக்க கூடாது. டீ கடையில் போய் ஒரு ஹதீஸை கேட்ட மாதிரி, இல்ல குர்ஆன் வசனத்தை சொல்லுங்கன்னு சொன்ன மாதிரி, இங்கே வந்தா நாம் எதை சிந்திக்கணும்? குர்ஆனுடைய சிந்தனைகள் என்ன, ஹதீஸ்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இதை நாம் புரிந்து கொள்ளாமல் போனோம் என்று சொன்னால் நாம் யாரு? நஷ்டவாளி தான். அப்ப நாம் காலையில எடுத்து வைக்கிறோமே பள்ளிவாசலுக்கு, அதை ஹிஜ்ரத் மாதிரி நினைக்க கூடாது. போனா திரும்பி வீட்டுக்கு வந்துடலாம், அதை சந்தோஷமா நினைக்கிறோம். இங்கிருந்து போனமே வரணும் அப்படி இல்லை, இங்கிருந்து போறோம் நன்மை, இங்கிருந்து வரும்போது நன்மை. பள்ளியை நோக்கி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளுக்கும் நன்மையும் உண்டு, அதே போல் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இப்படி ஒரு மனநிலையில் நாம் இந்த ரமலானை அடைந்தோம் என்று சொன்னால், பள்ளிவாசல்ல போறோம் சும்மா அதே இடத்துல சிந்தனை இல்லாமல் தொழக்கூடாது. சிந்தனையுடன், எதை நம்பி தொழுதால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் அல்லாஹ் சொல்றான். முதல் பயானே அதுதான். நம்பிக்கையை கொண்டு அல்லாஹ்வின் நன்மையை எதிர்பார்த்தவர்களாக நீங்கள் உங்களுடைய தொழுகையை அமைத்துக் கொண்டால்தான் உங்களுடைய முன்னாடி செய்த சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும். இல்ல, எனக்கு எந்த சிந்தனை இல்லை, தொழுதிட்டு இருக்காங்க, நானும் வரிசையில் நின்று என்ன தொழுகையோ ஏதோ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, ஒரு சிந்தனை வேற பக்கம் போயிடுச்சுன்னு சொன்னா நம்முடைய நிலைமை என்ன? எனக்கும் இந்த சபைக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பதை போல நம்முடைய செயல்பாடுகளை வைத்துக் கொள்ளலாமா? கூடாது. அப்போ நாம் இந்த உலகத்தில் வந்ததற்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு தன்மை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னோம் இல்லையா? உங்களிடமும் ஒரு சிறந்த தன்மை அல்லாஹ் கொடுத்திருப்பான். அதை நீங்கள் உணர வேண்டும் என்று சொன்னால் மார்க்கத்தில் பார்க்கணும், இப்படி இருக்கு, இப்படி இப்படி இருக்கு, இதை எங்கிருந்து கத்துக்கிட்டாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்காங்க, நம்மகிட்ட இந்த குணாதிசயம் இருக்கேன், அப்ப நாம் இதை மேன்மைப்படுத்த வேண்டும். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, பயான்ல கேட்டோமே, அப்ப இதை செய்யக்கூடாது. இப்படி நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வதற்காக மிக பெரும் அரிய வாய்ப்பு தான் இந்த வரலாறில், ஹிஜ்ரத் செய்த வரலாறிலும் பெண்கள் அவருடைய வாழ்க்கையில் எடுத்த அவருடைய நடை, அவருடைய செயல்பாடுகள், அவருடைய துணி எல்லாம் இந்த மார்க்கத்தில் எதை பற்றி சொல்கிறது? நீங்கள் உங்கள் வாழ்வை மாற்ற முடியுமா, சிந்திக்க மாட்டீர்களா என்பதை போல திருமறை குர்ஆன் கேட்டு
இருக்கிறது. அந்த கேள்வியை கேட்காதவர்களைப் போல நாம் சென்றோம் என்று சொன்னால் நஷ்டம் நமக்கு மட்டும்தான், வேறு யாரும் அதை பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது. அதனால் உங்க தொழுகை விஷயத்தில் நீங்க எச்சரிக்கையா இருங்க, உங்களுடைய ஜக்காத் விஷயத்தில் நீங்க எச்சரிக்கையா இருங்க. வள்ளி கெடுக்கக்கூடிய விஷயத்தை எப்படி வேணா வருவான், எச்சரிக்கையா இருக்கும். சில நேரங்களிலே அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது எச்சரிக்கையா அதை எப்படி பண்ணணும், சமாளித்து விட்டு சென்று விட வேண்டும். எந்த வேலையில வேணா வரலாம், எந்த துணியில வேணா வருவான், அவர்களை எப்படி வேண்டாம் நான் வழி எடுப்பேன்னு சொல்லிட்டான்ல. சில நேரங்களில் அதற்கேற்றாற் போல் உங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. பலவீனம் வரும்பொழுது சைத்தானுடைய ஊசலாட்டம் வரும் இல்லையா, அப்ப எச்சரிக்கையா இருக்கணும். இப்போ மௌனமாக இருந்து படைத்த இறைவனுடன் அவருடைய உறவு எப்படி இருக்கணும், தொடர்பானது இருக்க வேண்டும். அவருடைய செயல்பாடுகள் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த வழியில் இருக்க வேண்டும். அப்படி செய்தோம் என்றால் நிச்சயமாக நாம் நஷ்டவாளிகளில் வந்துவிட மாட்டோம். ஆகவே இங்கே எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இது வெறும் சடங்கல்ல. இங்கே செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் மறுமையில் எனக்கு நேரம் இல்லையே என்று கதறக்கூடியவர்களுடைய வார்த்தைகளா இருக்காது. இதெல்லாம் அன்று உங்களுக்கு உதவியாக இருக்கும். மறுமையில் எனக்கு நேரம் கிடைக்கவில்லையே என்று சொல்பவர்கள் இங்கே யோசிச்சு பாருங்க, இனி எனக்கு நேரம் கிடைக்கல, இது பத்தாது, நன்மைகள் பத்தல, எப்ப வேணா மௌத்து வரும், அந்த நேரத்தை வீணாக்க கூடாது என்பதை உறுதி செய்து நம்முடைய நேரத்தையும் வீணாக்காமல் பிறருடைய நேரத்தையும் பொன்னாக பாதுகாத்து அடுத்தது நஷ்டவாளிகள் இல்லாமல் மறுமையில் சிறந்த செல்வர்களின் வரிசையிலே செல்வந்தர்களின் வரிசையிலே செல்லக்கூடியவர்களாக உங்களையும் என்னை வளரவான் ஆக்கியருவானாக என்று பிரார்த்தித்துக் கொண்டவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதாவனான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.